இது வரைக்கும் நாம இந்த ஆர்ஜிக்காரை பத்தி எப்போ வீடியோ போட்டாலும் அவங்க பேரண்ட்ஸோட ஃபேஸை ரிவீல் பண்ணல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். இவங்க தான் அந்த ஆர்ஜிக்கார் விக்டிம் இருக்காங்களே அவங்களோட அம்மா. இவங்க பேர் ரத்னா தேவ்நாத். ஆக்சுவலாக இந்த அம்மாவும் சரி இவங்களோட கணவரும் சரி 2 பேரை சொன்ன விஷயம், என் பொண்ணுக்கு இன்னும் முழுமையான நீதி கிடைக்கல, என் பொண்ணு மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் எந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதுக்கான அஷூரன்ஸும் கிடைக்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அரசியலுக்கு வந்தாதான் நாங்கள் அதிகாரம் பெற்று எதனா பண்ண முடியும்னாக்கா நாங்கள் அதுக்கும் தயார்னு சொல்லியிருந்தாங்க. பிஜேபிக்காக இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக விழுந்துருச்சு. பிஜேபி நடத்த நம்ம பண்ணிட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. இந்த விஷயத்தில் இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இருக்குல்ல, அசம்பிளி எலெக்ஷனு, அதில் இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பிஜேபி. இந்த பனிஹட்டி தொகுதி இருக்குல்ல, இங்கே தான் இந்த அம்மா இந்த முறை நிற்கிறாங்க கேண்டிடேட்டாக. பிஜேபி டிக்கெட்டில் கேண்டிடேட்டாக உள்ளே போயிருக்காங்க. அண்ட் பிஎம் மோடி இருக்கார்ல, அவர் மேற்கு வங்கத்தில் இருக்க மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இந்த அம்மா சார் நிரந்தரமாக சொன்னார், இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ரத்னா இருக்காங்களே இவங்க தான் பவர்ஃபுல் சிம்பிளாக இருக்கிறதா சொல்லியிருந்தாருங்க. ஸோ மோடி அவர்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவர் முதலமைச்சராகவும் எவ்வளோ அரசியல் கடந்து வந்திருப்பார், அவருக்கு நல்லா தெரியும் இது எவ்வளோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரத்னா இருக்காங்களே இவங்க வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ண போனாங்க. பிரச்சாரத்துக்கு பெரிய பெரிய தலைகளை கூட்டு வந்தாங்க. பாஜக இருக்க பெரிய பெரிய தலைகள், முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு அவங்களாம் வந்து இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க. வீதி வீதியாக போனாங்க எல்லாருமே. இந்த விஷயம் லோக்கலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் மாற்றமே இல்லை. விமன் சேஃப்டி இருக்குல்ல, இதைத்தான் இந்த அம்மா எங்கே போனாலும் அஷூரன்ஸாக கொடுத்தாங்க. என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க விட மாட்டேன்னு திரும்ப 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 அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ தெரியுது எதுக்கு நான் ஃபேஸை ரிவீல் பண்ணேன்னு, ஏன்னா அவங்களே ஆப்வியஸாக பப்ளிக்காக ரிவீல் பண்ணிட்டாங்க எல்லா முகத்தையும். ஸோ இங்கே இந்த விஷயத்த சொல்ல சொல்ல லோக்கல் பீப்புள் இருக்காங்களே அவங்க இவங்களுக்காக திரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்பா, இந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுல, நாம் அந்த அம்மா கூட நிற்போன்னு பாஜகவை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த அம்மாவுக்காக பல பேர் சேர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் ரத்னா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, கண்டிப்பாக எலெக்ஷன் ஜெயிப்போங்க, நம்ம ஜெயிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம், நம்ம கண்டிப்பாக மக்கள் என் பக்கம் நிற்கிறீங்கன்னு தெரியும், ஓட்டு என்ன தான் போடுவீங்கன்னு தெரியும்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக நிலைக்க வந்துட்டாங்க இந்த அம்மா. பாஜக மேலிடமே ரைட்டு, வெஸ்ட் பெங்காலில் மற்றவங்க எந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸாக சோபிக்கிறாங்களோ இல்லையோ, ரத்னா நல்லா சோபிப்பானு நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு அவங்களோட ஒவ்வொரு பிஹேவியரும். இதெல்லாம் தாண்டி இப்போ மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதில்ல, இதில் இவங்களும் வந்து ஓட்டு போட்டாங்க, தன்னோட ஓட்டை செலுத்தினாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திரிணாமுல் காங்கிரஸோட தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த அம்மாக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதம். இந்த அம்மா பாட்டுக்கு சைலண்டாக தான் போனாங்க வாக்கை செலுத்துவோன்னு. ஆனால் பாஜக டிக்கெட்டில் வந்திருக்காங்களே இது அந்த திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கவங்களும் பொறுத்துக்க முடியல. ஓ இதுக்கு தான் நீ அரசியல் பண்ணியாமா அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், பெத்த மகளை இப்பேற்பட்ட நிலைமையில பறி கொடுத்துட்டு ஒரு அம்மா அரசியலுக்கு வராங்க அப்படின்னா பணங்க சம்பாதிக்க வருவாங்க. இந்த அரசியல் எந்த அளவுக்கு எல்லாருமே கெட்டவன் சாமி பூசிக்கிட்டு இருக்கல, இதாங்க நடந்திருக்கு.